கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். யாரெல்லாம் டஸ்கர் மிக்ஸி வச்சுருக்கீங்கன்னு தெரில, ஆனால் வச்சு இருக்காதவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டஸ்கர் மிக்ஸி நீங்களே வாங்கிடுவீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்ற ஒரு ஸ்டெப்ஸை நான் வந்து இதில் கிளியராக உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இது வந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், எனக்குமே தெரியாது, நான் இப்போ தானே வாங்கியிருக்கேன், அதனால நான் கொஞ்சம் முனையில் வச்சுட்டு அரைச்சேன். எனக்கு அரைப்படலை. இந்த மெஷர்மெண்ட் அளவில் தான் எடுத்துக்கணும். மாவு இதை விட நீங்கள் அதிகமாக எடுத்தால் கூட அரைப்படாது. அதனால 2 பேட்சாக போடுற மாதிரினா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த அளவு தான் எடுக்கணும். இந்த மாதிரி அது ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் 1 by 1 வந்து சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன், ராகி மாவை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதையும் வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அரைக்க வேண்டிய மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த லிட்டை வந்து அழகாக இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த லிட்டு தான் யூஸ் பண்ணணும், பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மிக்சியில் வந்து இந்த லிட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடணுங்க. இப்போது நம்ம பிளெண்டரில் எப்படி வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டிடுறேன். நீங்கள் டேரெக்டாக இதே மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுப்பா. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகாது. இதுக்கு வந்து ஒரு தனி பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அது கீழே இந்த மாதிரி இருக்கணும். இந்த பார்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்மளுடைய மிக்சியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து ஈஸியாக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது மேலேயே வந்து இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் தான் வந்து நம்ம தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெஷர் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கணும். சூப்பராக அரைப்பட்டுச்சு. அரைப்பட்டுட்டதுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சப்பாத்தி பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்து வந்திருக்கு. எவ்வளோ மெலிசாக இருக்குது. மாவு வந்து ரொம்ப ஹார்டாக கூட இல்லை. நான் சப்பாத்தி செஞ்சு முடிச்சோன்னே ரெசிபி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இந்த சப்பாத்தி ரெசிபி கூட வந்து நாங்கள் பொட்டேட்டோவும் பாலக்கீரை வச்சு சாப்பிட்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.